ஒரு முறை நான் ஒரு விஷயத்த ரவிக்கிட்ட ரொம்பவும் தயக்கமாவே போய் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "அதுக்கு என்ன பிரதீப், மறுபடியும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இருக்குதோ, அத்தனை தடவ கூட டேக் எடுத்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொன்னாரு. ஈவன் இந்த விஷயத்த அவ்ளோ சீக்கிரமே எந்த பெரிய நடிகர்களுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா, அந்த அளவுக்கு ரொம்பவும் கேஷுவலா எனக்கு கோமாளி படத்துல அவ்ளோ கோஆப்பரேட் பண்ணாரு பிரதீப். அது மட்டும் கிடையாது, ரவியோட மனசுக்கு அவர் கண்டிப்பா நல்லா இருப்பாரு. அவருக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அவரு ரீசென்ட்டா எமோஷனலா ரொம்பவும் பிரேக் ஆயி அழுத அந்த வீடியோவ பார்க்கும்போது, உண்மையிலேயே எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. அப்படின்னு சொல்லிட்டு ரீசென்ட்டா ஜெயம் ரவி பேசின விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். ரீசென்ட்டா ஜெயம் ரவி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபேமிலியான ஆர்த்தி ரவி அதோட மனைவியோட குடும்பத்து மேல நெறைய அலிகேஷன்ஸ வச்சிருந்தாரு. அதுல ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன நம்பி என் கூட ஒரு பொண்ணு இருந்தா, அவரையும் சைபர் புல்லிங் அப்படிங்கிற ஒரு கொடுமையான விஷயத்தினால என்னை விட்டு துரத்திட்டீங்க. அவ ரொம்பவும் புத்திசாலி. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா அப்படிங்கிற மாரியும், அது மட்டும் இல்லாம தன்னுடைய குழந்தைங்கள பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு செஸ் விளையாட, அது மட்டும் இல்லாம ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே பாடிகார்ட் போட்டு அனுப்புறாங்க. குழந்தைங்க கூட ஒரு ஃபோன் கால் கூட பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, டைவோர்ஸ் ப்ராசஸ் போய்க்கிட்டு தான் இருக்கு. இன்னும் முடியல அப்படிங்கிற பட்சத்துக்குள்ளேயே ஆர்த்தி மொத்தமா குழந்தைங்களோட சார்ஜ அவங்களே எடுத்துக்கிறாங்க. ரொம்பவும் அ குழந்தைங்கள மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, தன் மேல பிளாக் மேஜிக்க ட்ரை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம, தன்கிட்ட இருந்த எல்லா சொத்துக்களையும் தான் இதுவரைக்கும் சம்பாரிச்ச அனைத்து சம்பாத்தியங்களையும் எடுத்துக்கிட்டாங்க. இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுகள் எல்லாமே ஆர்த்தி ரவி எடுத்துக்கிட்டதாவும், தன்னை கடனாளி ஆக்கிட்டதாவும், தான் இப்ப புதுசா எந்த ஒரு புரொடக்ஷன் கம்பெனியிலும் கமிட் ஆகாத அளவுக்கு ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள சொல்லி மனம் விட்டு அழுதிருந்தாரு. அதுக்கு நெறைய பேரு ரியாக்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. அதுலயும் முக்கியமா நெறைய இளம் நடிகர்கள் ஆ நம்ம ரவிமோகனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஆர்த்தி ரவிக்கு சப்போர்ட் பண்ணி நெறைய குஷ்பு மேமா இருக்கட்டும், இல்ல ராதிகா சரத்குமார், கலா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நடிகை குஷ்புக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு 3 இடத்துல நடிகையால தன்னுடைய லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு குஷ்பு மேல வச்சிருந்தாரு. அந்த நடிகை குஷ்பு அப்படின்னு சொல்லிட்டு அநேகமா எல்லாருமே முடிவு பண்ணியிருந்தாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி விஷயங்களுக்குள்ள தலையிடுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு அநாகரிகமான செயல். அது மட்டும் கிடையாது, இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் சமூகத்து முன்னாடி வெளிப்படையா உடைஞ்சு அலறாருன்னா எந்த அளவுக்கு துன்பங்களை இது நாள் வரைக்கும் அவர் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் போதும். அது மட்டும் இல்லாம இது ஒரு கட்டத்தை மீறிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் அந்த மனுஷன் இன்னைக்கு சமூகத்துக்கு முன்னாடியே உடைஞ்சு அலற அளவுக்கு போயிட்டாரு. இன்னுமும் அந்த மனுஷன் சொல்றதுல பொய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, குழந்தைங்கள பார்க்க விடாதது இதெல்லாம் ரொம்பவும் தப்பு. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க மேல அப்பா அம்மாவான 2 பேருக்குமே சமமான உரிமை இருக்குது. அந்த உரிமைய ஒருத்தர் தட்டி பறிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் அநியாயம் அப்படிங்கிற மாதிரியும், ரவிக்கு கிடைக்க வேண்டிய நீதி அப்படிங்கிறது கிடைச்சே ஆகணும். எந்த பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அது மட்டும் இல்லாம பணத்து மூலமாவும் அத விலைக்கு வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாரியும் நெறைய விஷயங்கள ரவி மோகனுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க இப்போ இருக்கிற இளம் நடிகரான பிரதீப் ரங்கநாதன்.